திருக்குறள் பயங்கரமா படிச்சிருக்காங்களே. அமெரிக்கால இருந்து ஆடலாம். செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? என் தம்பி முத்து செல்வம். தாத்தா யாரும் பேத்தியா? அப்ப நீங்க தான் சொல்லலாம். செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்னா என்ன செல்வம்? இருக்கு பாருங்க, பிள்ளை செல்வம். அப்படி சொல்லுங்க. ஆமா, உறங்கியாச்சுல, டயம் ஆயிடுச்சுல. ஆமா, கனியிலே சிறந்த கனி எங்க அத்தை தெய்வகனி. எனக்கு தெரிஞ்சதான் சொல்ல முடியும். எங்க சித்தி தேர்கனி. அப்படி சொல்லுங்க. அந்த பாருங்க, அப்படி நாங்களாம் குற்றாலம் மோண்டி கேஸ். அப்ப கனியிலே சிறந்த கனி நீங்க சொல்லுங்க. கனியிலே சிறந்த கனி பிள்ளை கனி. அப்படி சொல்லுங்க. குழந்தை கனி பிள்ளை கனி. ஆமா. அப்போ இந்த நாகராஜன் நாகக்கண்ணிக்கும் திருமணம் முடிந்து 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்ல. 12 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்ல. ஆமா. உடனே நாகக்கண்ணி பெண்கொடியால் நாகராஜ மன்னனிடம் பிள்ளை எல்லாம் கவலையது எப்படி சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? பிள்ளைகளால் கவலை எப்படியம்மா சொல்லி அழுகுற? மன்னவன என் தானா புடைய சிவானி ஆடி இருந்து என்ன செய்ய, ஆடி இருந்து யார் செய்ய, இல்லை இல்ல கவலைய பெருக வேலை கவலை இல்ல கவலைய நடக்க வேலை அதிகமா ஏந்தி எடுப்பது ஏது பிள்ளை இல்லை. நாகராஜ மன்னனி நாகராஜ மன்னனிடோ நாகக்கண்ணி பெண்கொடியா நாகக்கண்ணி பெண்கொடியால் அழுது புலம்புகிறாள். எதுக்காக அழுது? எல்லா செல்வாக்கும் சொத்து சுகம் ஆடு மாடு எல்லாம் இருக்கவரை ஏன் அழுகுதா? ஏன் அழுதாளா? எதுக்குமா அழுகுதா? பிள்ளை இல்லா கவலையது பெருங்கவலையா இருக்குத. அவளுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் பிள்ளை இல்லா கவலை பெருங்கவலை. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அறுக்கு மத்த வீடு இருக்கு, கோடி கோடி பணம் இருக்கு. ஆமா, கோடி கோடி சொத்து எல்லாம் பிறக்கும் போது கொண்டு வந்தோமா? ஆமா, இல்ல போகும்போது கொண்டுட்டு போவோம். என்னதான் சொத்து சுகம் வீடு பெரிய பங்களா கட்டி வச்சிருந்தாலும் ஆளுதைக்கு ஒரு பிள்ளை வேணும்ல, பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும்ல. கோடி பணம் இருந்தாலும் ஒரு பிள்ளை இருந்தா தான் வீடு கலகலம். ஆமா, எங்க அப்பா எல்லாம் கல்யாணம் முடிச்சு 12 வருஷம் பிள்ளை இல்லாம திருச்செந்தூர்ல போய் மாசம் மாசம் முட்டை போட்டு நான் பிறந்தேன். நீங்க தவம் இருந்து பெற்ற பிள்ளை அவருக்கு தான் போட்டாரு. அப்படி தவம் இருந்து பிறந்த பிள்ளைன்னா இப்ப சொல்லுதாரு நீங்களா வளர்த்தீங்க, நாங்க தந்தாலே வளர்ந்தோம் அப்படின்னு சொல்லணும். என்ன வச்சு 10 பைசாக்கு அவருக்கு பிரச்சனை இருக்கா? என்ன பிள்ளை என்ன குட்டி, ஏதோ உலகம் நடக்கு. சரி, நமக்கெல்லாம் இவங்க பிள்ளையே தேவையில்லை. பிள்ளையே தேவையில்லையா? அப்படியாக இருக்க நாகராஜ நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் இந்த நாகக்கண்ணி பெண்கொடிக்கு 12 வருடங்களாக பிள்ளை செல்வம் இல்ல. 12 வருஷமா ஏந்தி எடுக்க பிள்ளை இல்ல. ஏந்தி எடுப்பதற்கு ஒரு பிள்ளை இல்லையே, கொஞ்சம் விளையாட ஒரு பிள்ளை இல்லையே. இன்னொரு விஷயமா என்னவன் போனா பேட்டி நல்லா கேளுங்க. சொல்லுங்க தத்தா. ஒரு கத்திரிக்காய் கடையில வாங்கலாம். ஆமா. மாங்காய் மார்க்கெட்ல வாங்கலாம். ஆமா. அது மட்டுமல்ல, ஒரு வெள்ளரிக்காய் தோட்டத்துல பறிக்கலாம். சரி. பிள்ளை என்பது ஆண்டவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம். ஆமா. சந்தி மாரியம்மா. ஆமா. யாருக்கு இன்னார்னு எழுதி வச்சிருப்பான். ஆமா. அவன் நினைச்சபடிதான் நடக்கும். ஆமா. எழுதாத குறைக்கு அழுதா முடியுமா? முடியாதுல்ல. ரேட்ல குச்சி வண்டி எழுதா அழிச்சிடலாம். சரி. நோட்டில பென்சில் வச்சிருந்தா ரப்பரை வச்சு அழிச்சிடலாம். சரி. தலையெழுத்து அழிக்க முடியுமா? அழிக்க முடியாதுல்ல. மொட்டை போட்டாலும் தலைகளா இருக்கு. சில பேர் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுவாங்க, சில பேர் பெண் குழந்தைக்கு ஆசைப்படுவாங்க. நானும் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டேன். அடுத்து பாப்பா 3வது வந்து பிறந்தான். அடுத்தது வரிசையா போட்ட பிள்ளைதான். 3வது பொண்ணு முத்தமெல்லாம் பொண்ணுவா இல்லையா? அப்படித்தான் சொன்னாங்க. நீ பிறந்த நான் பிறந்த நீங்க சொந்த வீட்லயே இருக்கீங்க. அதுக்கு முன்ன போறேன் தெருவிலேயே படுத்துருங்க. நீங்க சொந்த வீடு வந்துடும் இல்லையா? ஆமா, அதை சொல்லுங்க. நான் பிறந்த ராசியில தான் நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்க. இன்னும் வீட்டுல இடிச்சு
உனக்கு தெரியாம 30 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டு வச்சிருக்காரு. என்னதான் ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றிருந்தாலும் நிம்மதியா நீங்க இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஆம்பளை பிள்ளை இருந்தா அப்பாவை நீ பின்னால பைக்கில் வச்சு அழகா ஓட்டிட்டு கூட்டு போவான். கூட்டிட்டு போவான். காலையில எப்ப இருந்தாங்க டீ குடிங்கன்னு வாங்கி தருவான். எனக்கு இட்லி வாங்கி வந்து தருவான். எனக்கு செலவுக்கு துட்டு இல்லைன்னா நான் என்கிட்ட பைசா வாங்கிக்கலாம். பொம்பளை பிள்ளைய பத்தி என்ன செய்ய? பெட்ரோல் போய் அடை வச்சுட்டு போயிருவான். என்ன பண்ணுவாங்க அப்பா வச்சுன்னு ஊட்டிட்டு போயிருவான். இல்ல தாத்தா, இப்ப ஒரு புது பைக் வருதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய் பைக்கு இவர் 2 லட்சத்தை எண்ணி கொடுக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பைக்க வாங்கிட்டு ஒரு நாளுக்கு ஊரை சுத்தி காட்டுவான். அது ஊரு இது அந்த ஊரு அப்படின்னு சுத்தி காட்டுவோம் ஆசைக்கு. ஏன்னா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீல்ல. ஆமா அப்படின்னு சுத்தி காட்டுவான். 2 நாள் கழிச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்பா உனக்கு வயசு ஆயிட்டு செவனேன்னு வீட்டுல இருப்பான் அப்படின்ட்டு போயிட்டு போயிருவான். அந்த பைக்கு நல்ல சரு சருன்னு ஓட்டுவான் 4 நாளைக்கு. வேற 5ஆம் நாளைக்கு ஒரு புது பைக்கு வரும். எனக்கு நீ இப்பவே வாங்கிட்டான்னு சொல்லுவான். சண்டை இழுத்துருவான். பேத்தியா போனா என்ன தாத்தா இப்போ ஒரு பைக் ஒரு புது மாடல் வந்து தெரியுமா? என்ன தாத்தா R15. R15 தம்பி மாடுக்கு அண்ணாச்சி மாடுக்கு தெரியும். எனக்கு தெரியாது தாத்தா. பைக்கு R15. சரி நல்லா கேளுங்க. அந்த வண்டி எப்படி தெரியுமா? எப்படி இருக்கும்? அந்த வண்டி பைக்கு ஓட்டுறவரு 2 அடி படத்துல கிடப்பாரு. சரி எல்லாரும் கேளுங்க. செல்லுல பங்கிடுங்க. வண்டி ஓட்டுறவரு 2 அடி படத்துல கிடப்பாரு. வண்டி ஓட்டுறவரு 2 அடி படத்துல கிடப்பாரு. சரி பின்னால இருக்க மேடம் 3வது மாடியில இருப்பாங்க. அப்பதானே கை காட்ட முடியும். இப்ப ஒரு பைக் புதுசா வந்திருக்குமா? சரி பைக் எனக்கு யாவும். அப்படியா? அப்படியாக இருக்க இந்த நாகராஜ மன்னனிடம் நாகக்கண்ணி பெண்கொடியால் பிள்ளையெல்லாம் கவலைகளை எப்படி எல்லாம் சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? பிள்ளைகளா கவலை என்னெல்லாம் சொல்லி புலம்புற? மன்னவன என் கூடைய பிள்ளை இல்ல வாசலில் பெரியோர்கள் இல்ல வாசலில் பெரியோர்கள் மனத்தரெல்லாம் பியாசுவாரே மனத்தரெல்லாம் பியாசுவாரே நாகராஜ மன்னனிடம் நாகக்கண்ணு பெண்கொடியால் சொல்கிறார். என்னமா சொல்லி அழுகுற? பிள்ளையில்லா வாசலிலே பெரியோர்கள் வரமாட்டார்களே. யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. மதுரையில்லா வாசலிலே மறையோர்கள் வரமாட்டார்களே. எத்தனைதான் சொத்து சோகம் இருந்தாலும் சரிதான். சரி பிள்ளை இல்லைன்னா மனசு வந்து கவலையா தான் இருக்கும். தாத்தா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. எப்படி? இந்த தாய்மார்கள் சரி பிள்ளை இல்ல பிள்ளை இல்ல கோயில் கோயிலா அலைவாங்க. உண்மைதானம்மா. ஒரு பிள்ளைய பத்தி எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒன்ன பெற்றதுக்கு ஒரு கல்ல பெற்றிருக்கலாம்ல, ஒரு குழந்தைகளை பெற்றுக்கலாம்ல, அது கூட ஒரு இடத்துல சப்புன்னு இருக்கும்ல. என்ன வரத்து வரல உன் பின்னாடி என்னால அலைய முடியுதா வாட முடியுதா? அந்த பிள்ளை அந்த அளவுக்கு சேட்டை பண்ணலாம். சேட்டை இந்த காலத்துல பண்ணுதுல. அந்த காலத்துல 12 பிள்ளை பெற்றிருந்தாலும் ஒரு ரூம்ல போட்டு வளர்த்துருவாங்க ஒரு ஆளா. எங்க தாத்தாவுக்கு 14 பிள்ளைய. சரி எங்க தாத்தா பாட்டி அந்த குழந்தைக்கு போனவங்க வரையில வரையிலையா? எந்த சுடுகாட்டுல அந்த காலத்துல பாருங்க 8 பிள்ளை 10 பிள்ளை 12 பிள்ளை இருந்திருக்கு. ஆமா. இப்ப 1 பெற்றால் ஒளிமயம், 2 பெற்றால் இன்பமயம், சரி அதிகம் பெற்றால் அல்லல் மயம். இப்ப 1 2 தான். ஆமா 2ஓட ஸ்டாப். அப்படி சொல்லுங்க. அந்த காலத்துல 12 பிள்ளைய ஒரு ஆளா பார்த்தாங்க. அப்படியா? ஆனா இந்த காலத்துல ஒரு பிள்ளைய பாக்குறதுக்கு பெரியப்பா வேண்டி இருக்கு, பெரியம்மா வேண்டி இருக்கு, சித்தி வேண்டி இருக்கு, எல்கேஜிக்கு போகணும்னா அது பரப்புறதுக்கு 4-5 பேர் வேண்டி இருக்கு. அது சுக மாற்றம் இருக்கு, சாட்சிய மாற்றம் இருக்கு, எல்லாம் மாற்று பாஷைகள் மாற்று பாஷை ஆட்டா வந்து தாத்தாக்கு அனுபவம். ஐஐடி கார்டு எங்க ஐஐடி கார்டு எங்க 4 பேர் இருக்கு. ஆமா. அப்ப இந்த காலத்துல அப்படி இருக்கு. சரி. இந்த நாகராஜ மன்னனிடம் நாகக்கண்ணி பெண்கொடியால் அழுது புலம்புகிறார்.
புலம்புகிறாள். அப்ப குழந்தைகளா கவலையை சொல்லி சொல்லி அழுகுறா. இன்னும் என்ன விதமான அழுது புலம்புகிறாள் தெரியுமா? பாருங்க, என்ன 12 வருஷம் ஆச்சு, பிள்ளை இல்ல. ஆமா, பிள்ளை இல்லாத வந்து எனக்கு ஒரு நிம்மதி இல்லைங்க. ஆமா, உங்க பாருங்க, என்ன மொத்தத்துல ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன பிள்ளை இல்லாத வாசல உயிரோடு இருக்கவே கூடாது. ஆமா, 2 லிட்டர் செவரை பறக்கி குடிச்சிட்டு செத்துறோம். பாருங்க, என்ன 2 லிட்டர் செவரை பறக்கி கடை குடிக்கணும், குடிச்சிட்டு செத்துறோம். 2 லிட்டர் செவலை போட்டு செத்து போயிருவீங்க. சரி, புது டெக்னிக்கா இருக்க. எனக்கு நல்ல சாப்பிட்டு செரிமானம் ஆகுறதுக்கு 2 லிட்டர் செவலை போய் வியாபாரம்ல. ஆமா, எத்தனையோ சொல்லி அழுதா. ஆமா, இன்னும் என்ன விதமான அழுது புலம்புகிறாள் தெரியுமா? எப்படியம்மா புலம்புறா? கத்தரிக்காய் தோட்டத்தி ஐப்பசிக்க பிள்ளை உப்பரிக்க பிள்ளை வெள்ளரிக்கா தோட்டத்திலே வெள்ளரிக்கா தோட்டத்திலே விளையாட பிள்ளை நாகக்கண்ணி பெண்கொடியால் அழுது புலம்புகிறாள். சொல்லி சொல்லி அழுகிறாள். முத்து முத்தா கண்ணீரை முகமெல்லாம் படிக்கிறாள். அவ சொல்லி அழுதல படிக்கணும்னா இப்ப 1 வாரம் ஆயிரும். ஆமா, 1 நேரத்துக்கு படுத்தாலும் இடம் கிடைச்சிருக்கு. ஆமா, அந்த அளவுக்கு அழுதுருக்கா. ஆமா, அப்ப செவ்வாய்க்கிழமை வரை படிக்கணும். நீங்க 1 வாரம் படிச்சாலும் கதை முடியாது. ஆமா, சரி. கத்தரிக்காய் தோட்டத்திலே கை பறிக்க பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையே மன்னவா. வெள்ளரிக்காய் தோட்டத்திலே விளையாட பிள்ளை இல்லையே, வெள்ளரிக்காய் தோட்டத்துல விளையாட பிள்ளை. பூசணிக்காய் தோட்டத்துல பூ பறிக்க பிள்ளை இல்லையே, ஒரு பிள்ளை இல்லையா ஐயா அப்படின்னு சொல்லி அழுது புலம்புகிறாள். இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆமா, நல்லா கேளுங்க. சரி. இறைவன் கொடுப்பதை தடுக்க முடியாது. சரி. இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. ஆமா, அதாவது யாராருக்கு என்னென்ன அமைப்பு கிடைக்கும் அதானே கிடைக்கும். ஆமா, இந்த உலகத்துல ஆணும் பிறந்திருக்கோம், பெண்ணு பிறந்து உலகத்துல இருக்கோம். ஆமா, எனக்கு எந்த குறையுமே இல்ல, நல்லா இருக்கேன், நிம்மதியா வாழ்றேன், சரி அப்படின்னு சொல்லி யாராவது கை தூங்க கிடையாதுல்ல, யாரும் சொல்ல முடியாது. முடியாது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும். ஆமா, நம்ம நினைப்போம் அண்ணாச்சி இது கை தூக்குதாங்க, நம்ம நினைப்போம் அண்ணாச்சி பட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு, இப்ப பட்டு சட்டை போட்டிருக்காரு, கையில நவாலி 8 மோதிரம் போட்டிருக்காரு, கைச்செயின் போட்டிருக்காரு, அதுக்குள்ள 100 கிராம் செயின் போட்டிருக்காரு. ஏப்பா அவருக்கு ஒரு குறை இல்லைன்னு நம்ம நினைப்போம். சரி, அவர் படம் வீட்டுல எப்படி வரும் தெரியுமா? காலையில 8 மணிக்கு 3 மாத்திரை, 10:30 மணிக்கு சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு ஒரு 3 மாத்திரை, கரெக்டா 12 மணிக்கு வெறிமத்திர அல்சர் மாத்திரை 2 மாத்திரை, ஏன் சிரிக்க 2 மணிக்கு சாப்பிட்டு 3 மாத்திரை, சாயந்தரம் 1 மாத்திரை, தூங்கு முன் 2 மாத்திரை, தூங்கிய பிறகு 2 மாத்திரை, தூக்கத்துல ஆக மொத்தம் 18 மாத்திரையில ஒரு வண்டி ஓடிக்க வரும். என்ன செய்ய, வாழ்க்கையே அப்படித்தான் ஓடுது. எல்லாருக்கும் வந்து குறையில்லாத வரிசை யாரும் கிடையாது. பாப்பா நேரமும் 8 மணி நேரம் மாத்திரையை கொடுத்துட்டு தானே வந்திருக்காங்க. மெடிக்கல் ஒர்க் பண்றாவா, லிவரா டாக்டர் அங்க ஒர்க் பண்றாவா, கரெக்டா மாத்திரை கொடுத்து வந்திருக்காங்க, அந்த வேலையை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஆமா, சரி. குறையில்லாத மனுஷி யாரும் கிடையாது, யாரும் கிடையாது. நாகராஜா குறையில்லா சொல்லி அழுகிறா பிள்ளை. அப்படியாக இருக்க இந்த நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லை. 12 வருஷமா பிள்ளை இல்லை. உடனே பார்த்தார்கள். சரி, நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் தான தர்மங்களை செய்தால் நமக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும் என்று தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்துல உயிரை காக்கும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஆமா, ஒருவேளை தான தர்மத்தை செய்தோம்னா ஆண்டவன் கண்ணு முடிச்சு பார்க்க மாட்டாரா? ஆமா, அப்படி என்று சொல்லி நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் எப்படி தான தர்மம் செய்து வருகிறார் தெரியுமா? எப்படியம்மா செய்து வருகிறார்? பவனசரோடு போட்டு நன்றி பால் குடிக்கும் பாலருக்கு
கட்டி ஊரடலி செல்வாவர் தாண்டி நாட்டுவாய் தான தர்மம் செய்துவார் தான தர்மம் செய்துவார் யாரு யாரு நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் சரி குற்றால ரோடு போட்டார். குற்றால ரோடு அழகா போட்டு விட்டாங்க. ஆமா குற்றாலத்துல பிடிச்ச ரோடு திருநெல்வேலி விட ஒரே ரோடு, ஒரே பைபாஸ் ரோடு தான். பைபாஸா மாறிட்டு. ஆமா சரி ஒரு சல்லு 2 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கினா ஒரு சல்லுன்னு போக வேண்டாம். குற்றாலம் வந்து திருநெல்வேலி போட்டா கேட்டா 40 பேர். ஆமா குற்றால ரோடு போட்டான் குணங்கண்டை நட்டு வைத்தான் அழகாக நட்டி வைத்தான். பாவநாசம் ரோடு போட்டான் பழங்கண்டை நட்டு வைத்தான் அழகாக பழங்கண்டை நட்டி வைத்தான். பால் குடிக்கும் பாடலுக்கு பால் பண்ணை கட்டி வைத்தான். பால் பண்ணை கட்டி வச்சான். தூரவழி செல்பவருக்கு சுமை தாங்கி கட்டி வைத்தான். சுமை தாங்கி கட்டி வைத்தான். சுமை தாங்கினா என்னன்னு தெரியுமா தாத்தா? சொன்னால தாத்தா தெரிஞ்சு விடுவோமா? தாத்தா தாத்தா உண்மையிலே தெரியாது. நோட்டீஸ் அடிச்சு ஓட்டு வை. எப்ப தாத்தா இங்கிலீஷ்ல அடிச்சு வருகிறாரு. இங்கிலீஷ் பேசி இங்கிலீஷ் படிச்சு எத்தனை கப்பு வாங்கிருக்கேன் தெரியுமா? எத்தனை கப்பு? 5 கப்பு வாங்கிருக்கேன். டீ கப்பு 5 டீ கப்பு. சரி அதுக்காக உதவுனா தாத்தா? இது ஆண்டிய பேர் பாத்திர கடையில இந்த மாதிரி இருக்கு. சரி அப்ப எதுக்கு கட்டி வச்சிருக்காங்கன்னா அந்த காலத்துல பைக் கிடையாது, காரு கிடையாது. இப்ப மாதிரி பைக் ஆட்டோ வசதி மினி பஸ் ஃப்ரீ பஸ் எல்லாம் அப்பவும் கிடையாது. ஃப்ரீ பஸ் ஃப்ரீ பஸ்னா அது வந்து சுட்டே கொடுக்கணும். ஆமா அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. அந்த நாளையா வீட்டுக்காரே காரணம் தேடிட்டு காலையில அவன் ஃப்ரீ பஸ் ஒரு 10 ஏறி அவன் போயிட்டே இருக்கான். ஒரு ஃப்ரீ தானே ஃப்ரீ பஸ்ல ஏறி அவன் போயிட்டே இருக்கான். சரி பாராளவே அடியிருக்கான். அங்க இருந்து அம்பை விட்டா, அங்க இருந்து கண்ணகுத்தி சேர்மார் ஏறி அதுக்கு அங்க பாக்க அங்க போயிட்டா எங்க போயிட்டா எங்க போயிட்டா? ஏ அப்பா யாரும் ஃப்ரீ பஸ் தானே. அப்படியா இருக்க? சுமை தாங்கி எதுக்கு தெரியுமா தாத்தா? அந்த காலத்துல சைக்கிள் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வீட்டுல தான் சைக்கிள் இருக்குமா. பணக்காரங்க வீட்டுல தான் சைக்கிள் நிக்குமா. எல்லார் வீட்லயும் சைக்கிள் நிக்காது. இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னு சொன்னா நடந்துதான் போவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் கால்நடையாக போவாங்க பெரியவங்க. ஆமா எங்க தாத்தா எல்லாம் அப்படிதான் நடந்து போயிருக்காரு. திருச்செந்தூர் மாரியம்மனுக்கு யாருக்கு நடந்தே போயிருக்காங்க. ஆமா நம்மளால இந்த தெருவுல இருந்து தெரு நடக்க சொல்லுங்க பாப்போம். இப்ப நம்ம அம்மா வாசல் சந்தி மாரியம்மன் வாசல் இருக்கு. சரி இதுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் போனா ஆட்டோல போய் இறங்கிடணும். உடனே போர் அடிக்கணும். அதோ தம்பி சுரேஷ் ஆட்டோ நிக்க மாரியம்மன் வாப்பா பஸ் ஸ்டாண்ட் போ. இதுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் நடக்க முடியும். வீடு போறதுக்கு அவ்வளவுதான் வண்டியோட வரணும். ஆமா சித்து 100 தோடு என்ன டீசல் 100 ரூபாய் பேரா பிடிச்சிட்டா பிடிச்சு சொல்லி தட்டை தான் சித்துதான். தட்டை சித்தி வா. ஆமா சுமை தாங்கி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு சுமையை கொண்டு போனாங்கன்னு சொன்னா கால்நடையா போறவங்க தலையில ஏதாவது சுமந்து வந்துட்டு போவாங்க. ஆமா அப்ப ஓய்வு எடுக்காண்டி அந்த கல்லுல வந்து எடுத்து இறக்கி வைப்பாங்க. அந்த சுமையை கொண்டு கல்லுல இறக்கி வைக்கிறது. ஆமா யாருமே வந்து தூக்க வேண்டாம். ஆமா அவரே தலையை விட்டு தூக்கிடுவாரு. ஆமா அதுக்காக தான் சுமை தாங்கி கட்டி வைத்தானா. அந்த காலத்தை அப்படி கட்டி வச்சிருக்கா. ஆமா இந்த நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் குழந்தைக்காக ஒரே ஒரு பிள்ளைக்காக ஒரே ஒரு பிள்ளை செல்வம். ஒரு பிள்ளைக்கு என்ன பாடுபடுறாங்க. என்ன பாடுபடுறவங்க பத்தியலா? ஆமா குழந்தை செல்வம் வேண்டுமென்று 28 வகையான தான தர்மங்களை எல்லாம் செய்து வருகிறார்கள். அந்த அளவுக்கு தர்மம் செய்து வருகிறார். ஆமா என்னதான் தான தர்மங்கள் செய்தாலும் பகவானை நினைக்கணும்லாம். ஆண்டவனை நினைக்கணும். ஆமா தெய்வத்தை நினைச்சாதான் நம்ம கஷ்டமெல்லாம் தீரும். தெய்வத்தை உண்மையா நினைக்கணும். நம்ம சின்ன மாதிரி உண்மையிலே நினைக்கணும். உண்மையா நினைக்கணும். ஆமா சில பேர் சொல்லுவாங்க மாரியம்மா என்ன சந்தி மாரியம்மா வழக்கமாக இருக்கியே விழுந்து விழுந்து கும்பிடுதுன்னு என்ன சவத்தை கண்டேன். நரோட்டுக்காரன் உன்னை கும்பிடே வர மாட்டேங்கான். 3 மாடி போட்டு 4வது மாடி போடுறான். நான் கிழனிக்கே வரேன். அதுக்கு ஒரு விவரம் இருக்கும். மனசுல நல்ல எண்ணம் இல்ல என்ன வேணும்ல. மனசுல நல்ல எண்ணம் இருந்தா தான் நீனும் மாறி மாடி கட்ட முடியும். ஆமா மனம் போலதான் வாழுது. ஆமா சரி
அப்படியாக இந்த நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் என்னதான் தான தர்மங்களை எல்லாம் செய்தாலும் பகவானை நினைத்து பாரதம் செய்ய வேண்டும் என்று தீராத நெஞ்சுக்கு தெய்வம் தான சாட்சி. ஆமா. ஆழத்த பாவிக்கு அம்மா சந்தி மாரியம்மா நீதான் சாட்சி. ஆமா. அப்ப என்ன செய்யணும்? அப்படியாக என்று பகவானை நினைத்தால் மட்டுமே நமக்கு பாலை செல்வம் கிடைக்கும் என்று கட்டாயம் கிடைக்கும். எப்படி பகவானை நினைத்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா நினைக்கிறார்? நாகராஜன் நீடம் நாகக்கண்ணி பெண்கொடி பகவானை நினைத்து பாரதம் செய்ய வேண்டும், ஈசனை நினைக்க வேண்டும், இருந்து தாவம் செய்ய வேண்டும், பகவானை நினைத்தோமான பார செல்வம் கிடைக்குமா, ஈசனை நினைத்தோமான நேற்று பிள்ளை கிடைக்குமா, நாகராஜே நாகராஜே உடனே யாரு செய்வார்? பகவானை நினைத்து பாரதம் செய்ய வேண்டும், ஆண்டவனை நினைத்து அருந்தவசி இருக்க வேண்டும், ஈசனை நினைக்க வேண்டும், இருந்து தவம் செய்ய வேண்டும், உடையானை பகவானை நினைக்க வேண்டும், உண்மையான தவம் இருக்க வேண்டும். ஆமா. பகவானை நினைத்து வந்தால் நமக்கு பாலை செல்வம் கிடைக்குமே. கட்டாயம் பரமசிவம் கண்ணு மடிச்சு பாப்பாரு. ஈசனை நினைத்து வந்தால் நமக்கு ஏத்து பிள்ளை கிடைக்குமே. கட்டாயம் ஒரு பிள்ளை செல்வம் கிடைக்குமே. ஆமா. சரி. அப்படி என்று என்னம்மா இப்ப உங்களுக்கு தத்தா பிள்ளை வேணும் என்ன பாடுபடுதா பத்தியா? ஆமா ஐயா. ஆனா பிள்ளை பிறந்த பிறதான் யாச்சு தாங்க முடியாது. ஆமா, வாய் கொண்டு பேச முடியாது, கண்ணு கொண்டு பார்க்க முடியாது. அப்படி பேசுவாங்க. பிள்ளை ஓட்டான்னு உன்னை பெற்றேக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம்ல. என்னெல்லாம் வருத்து வர அப்பனும் சும்மா இருக்க மாட்டேங்க, நீனும் சும்மா இருக்க மாட்டேங்க. நான் போட்டு வந்தது 40 கழிஞ்சு, இப்ப கடைசியில மஞ்சள் கயிறோட தெருவில் விட்டுட்டானே. அதாவது இருக்காது பாரு. மஞ்சள் கயிறு அதுக்கு முருங்க மரத்துல தொங்குது. கழுத்துல வெயிட் ரொம்ப இருக்குல்ல, அதான் முறுக்கு மரம் தொங்குது, முறுக்கு மரத்துல. ஆமா. சரி. அப்படியாக இருக்க நாகராஜனுக்கு நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் திருமணம் முடிந்து 12 வருடமாக பிள்ளை செல்வம் இல்லை. 12 வருஷம் ஆச்சு, ஏந்தி எடுக்க ஒரு ஆணும் இல்லை, ஒரு பெண்ணும் இல்லை. ஆமா. பகவானை நினைத்து வந்தால் நமக்கு பாலம் செல்வம் கிடைக்கும். கட்டாயம் அந்த சிவபெருமான் நமக்கு பிள்ளை வரத்தை கொடுப்பார். ஈசனை நினைத்து வந்தால் நமக்கு ஏத்து பிள்ளை கிடைக்கும். கட்டாயம் பிள்ளை செல்வம் கிடைக்கும். அப்படி என்று சரி நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் 2 பேர்களும் எப்படி தவம் இருக்க செல்கிறார்கள் தெரியுமா? பிள்ளைக்காக எப்படி அம்மா தவம் இருக்க செல்கிறார்? மன்னனாக இருந்தவர் போல அரச போல ஆண்டி போல வடிவம் போல கீழ ஒட்டிராச்சோ கீழ காடி வேட்டி கீழ ஒட்டிராச்சோ கீழ காடி வேட்டி வனமலை வனங்கடத்தி பகவானை நினைத்து பாரதம் செய்ய வேண்டும். ஈசனை நினைத்து இருந்து தவம் செய்யணும். ஆமா. கடவுளை நினைத்து கரியத்தவம் செய்யணும். ஆமா. ஆண்டவனை நினைத்து அருந்தவசம் செய்யணும். ஆமா. ஈசனை நினைத்து வந்தால் எந்த குழந்தை கிடைக்கும். ஆமா.
கடவுளை நினைத்து வந்தா கை குழந்தை கிடைக்கும், பகவானை நினைத்து வந்தா பாலன் வரம் கிடைக்கும். ஒரு மனிதன் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னா 3 ஆசையை மறக்கணும். என்ன ஆசையெல்லாம் மறக்கணும்? 3 ஆசை. என்ன ஆசை மறக்கணும் ஐயா? மண்ணாசை 1, பொன்னாசை 2, பெண்ணாசை, ஆக மொத்தம் 3. இப்படி 3 ஆசையும் மறந்தால்தான் முக்கண்ணன் பகவானை நினைக்க முடியும். இப்ப இந்த ஆசையை வெறுக்கிறதா பகவானை பார்க்க முடியாது. ஆமா, சரி. பேராசையோடு இருக்கின்றவர்கள் பக்கத்துல இறைவன் வரமாட்டார். அதிக ஆசை எங்க இருக்கோ ஆண்டவன் பக்கத்துல போக மாட்டார். சுயநலமாக இருக்கின்றவர் பக்கத்துல கடவுள் போக மாட்டார். ஒரு காலம் போக மாட்டார். பொது நலத்தோடு இருக்கின்றவனுக்கு கடவுள் அருள் கொடுப்பார், கட்டாயம் அருள்வாக்கு கொடுப்பார். அப்போ அப்பேற்பட்ட நாகராஜன நாகக்கண்ணியும் 3 ஆசைகளை மறந்து எப்படி பரப்பிட்டாங்க? அரசன் போல இருந்தவன் தான் என்னம்மா ஆண்டி போல வடிவம் கொண்டார், மன்னன் போல இருந்தவர் தான் மரபு போல தாண்டிருந்தார். கழுத்ததிலே உச்சிராகம், இடையிலே காவி வேட்டி, வனமலை வனங்கடந்து இமயமலை சாரலிலே. ஓ சரி. ஆமா, பார்க்கடல் சன்னதிக்கு போகணும். ஆமா, பழிக்கு வரணும், பாறையில போய் தவம் இருக்கணும். ஆமா, ஆண்டவன் எப்படியாவது வருவாரு. ஆமா, குழந்தை வரத்தை தருவாரு. ஆமா, ஈசல் எப்படியாவது வருவாரு, ஏந்து பிள்ளை வரத்தை தருவார். அப்படி என்று சரி. நாகராஜு நாகக்கண்ணி பெண்கொடியும் சார்ந்து கொண்டு தரைமலைக்கு. ஓ சரி. பார்க்கடல் சன்னதியிலே பழிக்கு வரணும், பாறையில என்ன எந்திரிச்சு போறீங்க? அப்படியா? இல்ல பூஜை முடிஞ்ச பிறகு போலாம? 10 நிமிஷம். சரி. பார்க்கடல் சன்னதியில பளிங்கு வர்ண பாறையில சார்ந்து கொண்டு தரைமலைக்கு. சரி. சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமலைக்கு மஞ்சனையால் கோலம் போட்டு கணபதியை பிடித்து வைத்துக் கொண்டு கோலம் போட்ட இடத்திலே குருத்துவாளை அலைவிரித்து கணபதியை பிடித்து வைத்து திருவிளக்கை ஏற்றி வைத்து கணபதிக்கு பூஜையை முடித்து அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஒரே ஒரு பிள்ளை வனமே என்ன செய்யறாங்க? தவம் இருக்க போகிறாங்க. சரி. அப்படியாக இருக்க ஆமா, ஒரு குழந்தைக்காக நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் இந்த 2 பேர்களா 12 வருடகாலமாக பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி 12 வருஷம் தவம் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் அடே அப்பா 12 வருஷமா ஒரு இடத்துல குளிக்காம, பல்லு விளக்காம, ஒரு ட்ரெஸ் மாத்தாம, தலையில எண்ணெய் வைக்காம அவன் இருந்தான்னா அவன் கெதி என்னத்துக்கு ஆகும்? ஒரு நாளைக்கு இருந்தாலே கரையா பிடிச்சிருவான். 1 மணி நேரம் வெள்ளு பக்கமே கை வலிக்கு கால் வலிக்கு தூண் ஓரமா போய் உட்காந்துக்கிறது லேசா சாஞ்சிக்கலான்ட்டு. தூண் ஓரமா உட்காந்து ஒரு சவுதி லேசா சாஞ்சிக்கலாம். எவ்வளவு பிரச்சனை இருக்கு உடம்புல. ஆமா, வேப்பமட்டு அடியில உட்காந்து லேசா சாஞ்சிக்கலாம். உங்களுக்கு சொல்லல, லேசா முதுகு சாஞ்சிக்கலாம். என்ன செய்ய? முட்டு வலிக்கு கால் வலிக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய? வயசாயிடுச்சு போச்சுல. ஆமா. தீபாவளிக்கு 4 நாளைக்கு இருந்தேன். என் வீட்டுக்காரி துணியெல்லாம் சுவாப்பட்டு மச்சில காயப்படுறா. நல்லா கவனமா காணுங்க. கேப்போம். மழை தூக்க வர மாதிரி இருக்குமா? மச்சில துணி காயப்பட்டுக்கே துணி அடிச்சு மழை வருதுன்னு சொன்னேன். அப்ப எனக்கு முட்டு வலிக்கு மச்சில ஏற முடியல. வீட்டுக்கு 5 வாரம் சொன்னான். தலையில பின்ன மதுரை வச்சுக்கிட்டு மச்சில துணியெல்லாம் அட்டையில வந்து வச்சேன். மொத்தம் துணி அடியாந்து நானே வந்து வீட்டு விட வச்சேன். மச்சில யாருக்கு முட்டு வலின்ட்டா. நல்லா கடைக்கு நடந்த உண்மை. தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்ன ஆவணத்துக்கு செல்வராணி கடைக்கு ஜவுளி எடுக்க போறோம். அங்க கடைக்கு ஜவுளி எடுக்க போறோம். பைக்ல போறோம். நாங்க ஸ்கூட்டில போறோம். சரி. பைக்ல போய் செல்வராணி கடை பண்ண வண்டியை ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். சரி. வியாட்டிய மடிச்சுதான் கேட்டிருக்கேன். எப்படி கடையே காணல. எங்க போறாங்க ஆளுக்கு வச்சு பாக்க நினைச்சிட்டேன். சரி. எப்ப எங்க ஆளு வியாட்டி பாக்க வியாட்டி தான் மடிச்சு எடுக்க வண்டி ஸ்டாண்ட் போட்டிருக்கேன். செல்வராணி கடையில மாடியில 3வது மாடியில ஏறி மேல போயிட்டாங்க. படியில ஏறி 3வது படியில ஏறி மேல போய் நிக்கா. அதுக்கு மேல ஓடுறதுக்கு தெம்பு இருக்கு. அது மட்டும் முட்டு வலிக்கலையே. ஆம்பளை பூரா ஏமாத்தே இருக்கு. ஆமா, மச்சியோட துணி அழுதுக்கு முட்டு வலிக்குதான். சரி. ஜவுளி கடையில 3வது மாடியில மேல போய் குடுக்கணும் போயிட்டாங்க ஐயா. ஜவுளி எடுக்க முட்டு வலிக்கிறேன். ஆமா. சரி. அப்ப இந்த நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் சரி பகவானை தான் நினைத்து 12 வருடகாலமாக தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி தவம் இருக்கிறார். ஒரே ஒரு பிள்ளைக்காக. அப்படி சொல்லுங்க. ஆமா. சரி. பாத்தீங்களா? அப்ப குழந்தை செல்வங்கிறது எப்படி எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுங்களா? பிள்ளை தவம் இருந்து கிடைச்சா பிள்ளை கிடைக்கும். ஆமா. சரி. அப்படி என்று எப்படி தவ நிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா இருக்கிறார்? கச்சடித்து மணல் கோவி பூச்சி மேம்பாடு பள்ளி எல்லாம் பாடி கால் மாடி தலை மாடி கொண்ட ஈழ சில
ஒரு பிள்ளைக்காக வேண்டி 12 வருஷமா தவம் இருக்காங்க. சரி, அப்படியாக இருக்க. ஆமா, 12 வருஷ காலமா என்ன நிலைமையில இருக்கா தெரியுமா? என்ன நிலைமையில இருக்கா? காற்றடித்து மணல் குவித்து கரையான் குச்சி மேற்படற, கரையாமுத்து மேற்படற, பள்ளி எல்லாம் பரசி பெற்ற, பாசி பெற்ற, ரோமம் எல்லாம் சடைகள் பின்ன, அழகாக சடைகள் பின்ன, அவன் கால் மாட்டுல ஒரு பெரிய மரமே முளைச்சிட்டான். கால் மாட்டுல பெரிய மரமே முளைச்சு மேலவாக போகுது. ஆமா, 12 வருஷம் ஒரே இடத்துல இருக்கான் பாத்தீங்களா? சரி, கொண்டையில சில குருவி என்னமா கூடு கட்டி முட்டையிடுதான். கொண்டையில சில குருவி கூடு கட்டி முட்டை விட்டு குஞ்ச பறக்காட்டிட்டு போகுது. ஆனா நம்ம மக்கள் தலையில என்ன இருக்கும்? நம்ம தலையில என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? நான் சொல்ல நானும் ஐஸ்பாளையமே சொல்லுங்க பாப்பா. கொண்டையில என்ன இருக்கும்? தலையில என்ன இருக்கும்? என் வீட்டுக்காரி தலையில மாசத்துல 200 பேனாவது இருக்கும். ஈரும் பேனமா இருக்கும். சரி, ஈரும் பேனமா இருக்கும். நீங்க வருத்தப்படாதுங்க. ஆமா ஆமா, அடிக்கடி மாசம் ஒரு மொட்டை போட்டு விட்டுருவேன். மொட்டை போட்டு விட்டுறீங்களா? 7 பேர் மாறி மொட்டை முடிஞ்சது. பேனே கிடையாது. ஷாம்புக்கு வேலை மிச்சம். அப்படி சொல்லுங்க. செலவு இல்லையா? ஷாம்பு செலவு, சோப்பு செலவு எல்லாம் மிச்சம் தானே. செலவு மிச்சம் தானே. முக்கியமா தண்ணி செலவு மிச்சம். அப்படி சொல்லுங்க. ஆமா, அப்படியாக இருக்க இந்த நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் குழந்தைக்காக 12 வருட காலமாக பார்க்கடல் தன்னதியில பணிந்து வந்த பாறையில பகவானை தான் நினைத்து பாரதம் செய்ய வருகிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி ஆண்டவனை நோக்கி தவம் இருக்க வருகிறார்கள். அப்படியாக இருக்க ஆதிவெள்ளி கைலாசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கிறது? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் அதாவது எறும்பு முதல் யானை வரை 8 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கு படிகளிக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமான் நாடி திணையெடுத்து நாடி எல்லாம் படிகளக்க வருகிறார். அப்படியே நாதன் சிவபெருமான் படிகளக்க வருகிறார். உலக்கு திணையெடுத்து உலகம் எல்லாம் படிகளக்க வருகிறார். சிவபெருமான் வந்து கொண்டே இருக்கிறார். ஆளாக்கு திணையெடுத்து அகிலம் எல்லாம் படிகளக்க வருகிறார். படிகளக்க புறப்படுகிறார். ஆமா, சரி. அப்படி இருக்கும்போது சரி, அம்மை பார்வதியானவள் ஆதி பராசக்தியான பார்வதி ஆண்டவன் சிவபெருமானிடம் சொல்கிறார். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்துல என்ன சொல்கிறார்? ஆண்டவா, என்ன பார்வதி? ஆண்டவா பரம்பொருளே, என்ன நீங்கள் படியளக்க போகும்போது சரி அம்மை பார்வதியானவள் நாங்கள் கண்டிப்பாக வருவேன். அதாவது ஒரு வீட்டுல ஆம்பளை வெளியில கிளம்பும்போது வீட்டுக்காரி வந்து வழிமறிச்சா அந்த இடம் எப்படி இருக்கும்? பொங்கி வழியும் வீட்டுக்கு பிறகு பேகத்துக்கு தோட்டப்பட்டவர் நில்லுங்க என்னப்பா இருக்கும்? மாரடிக்கார போட்டு கொல்லுவான். நம்ம குழுவுக்கு தந்துட்டு போங்க, குழு இருக்கு, காப்பி கடைக்கு தந்துட்டு போங்க. வீட்டுக்குள்ள இருக்கும்போது கேட்க வேண்டியது கேட்போம். அப்படியா? கைலாசத்துல சிவபெருமா படியாக்க புறப்பட்டு நிக்காரு. பார்வதி என்ன சொல்லுதா? பகவானே, நீங்கள் பூலோகத்தில் படியளக்கும் போது கண்டிப்பாக நான் வருவேன். நானும் உங்க கூட வருவேன்னு சொன்னா பாருங்க. நீங்கள் இறையெடுக்க போகும் பொழுது நான் கூட வருவேன், கண்டிப்பாக வருவேன். அப்படி என்று சொல்ல ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என் படியளக்கும் பரமசிவன் என்னமா சொல்கிறார்? அடியே பார்வதி, நான் பூலோகத்தில் என்னையா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக படித்திருப்பேன்.
பாருங்க என்ன யாரையும் எப்படி போட்டு நீங்க தொடர்ல போட்டு படிச்சுட்டு போங்க. சரி அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் உங்க கூட ஒரு வாரமா நீங்க மட்டும் வாங்க சுவாமி. அங்கே பார்வதி என்ன சுவாமி? நான் பூலோகத்தில் சரி ஒருத்தனை ஒருத்தனை செல்வ செழிப்போடு நான் படைச்சிருப்பேன். சரி இருக்கட்டும். ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இல்லாம படைச்சிருப்பேன். சரி நீங்க படைச்சிருப்பீங்க. ஒருத்தனை உண்டமா படைச்சிருப்பேன். ஆமா. ஒருத்தனுக்கு கண்ணு இல்லாம படைச்சிருப்பேன். நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாய் இருக்காது. உன் வாய் வந்து மணிப்பாசு வாய். மணிப்பாசு வாய். வாய் இருக்கே செய்யாது. துறந்தா உன் வாய் மூடே செய்யாது. உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். சரி அங்கே பார்வதி நான் போய் படியிழந்து விட்டு வருகிறேன். நீ கைலாசத்தில் இரு. எத்தனையோ சொன்னா பார்வதி கேப்பா. இந்த பொம்பளை ஆளுக்கு சொல்லுவாங்க ஒரு சவுளி கடைக்கு கூட்டு போறான்னு வச்சுக்காங்க. ஆமா ஐயா. வீட்டுல இருந்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நான் 1000 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் கூட சேலை எடுக்க மாட்டேன். 1000 எடுப்பேன். 1000 ரூபாய் குறையதான் செய்யுமே தவிர 1000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வீட்டுல வச்சு சொல்லுவாங்க. வீட்டுல வச்சு சொல்லுவாங்க. கடைக்கு போய் விட்டதுதான் தாய்மாடு. 1000 ரூபாய் சேலை கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க. 4000 ரூபாய் சேலை இங்க இருக்கு பாருங்க. இங்க போய் நின்னுக்கிட்டு என்ன அந்த கலர் எடுத்து கொடுங்க, இந்த கலர் எடுத்து கொடுங்க. காபி கலர், காபி கலர், இந்த எல்லோ, ஆமா மஞ்சள் கலர், ஆமா மூட்டைப்படி கலர், மூட்டைப்படி கலர், ஆமா அப்படினு சொல்லுவாங்க. வாய நம்ப கூடாது. 1000 ரூபாய் சேலை கூட 5000 போய் நிக்கும். அதுக்காக தான் என் வீட்டுல சவுளி எடுக்க போனாங்கன்னா பேசாம என்ன தெரியுமா? என்னையா பேக்ல செக் புக் எழுதி கையில கொடுத்துருவேன். எவ்வளவு கொடுப்பீங்க? சும்மா எழுதி கொடுத்துருவேன். போய் நாங்க வீட்டுல 3 பொட்டை பிள்ளைங்க. எங்க அம்மாவோட சேர்ந்து 4 பொம்பளை ஆளு. இந்த காலத்துல 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க முடியுமா சொல்லுங்க? மொத்தமே 4 பேருக்கு சேர்த்து எங்க அப்பா 2000 ரூபாய் கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவாரு. 50 ரூபாய் தந்தாருல? 50 ரூபாய் தந்தாரா? 2050 உங்களுக்கு டீ சம்சாரத்துக்கு 50 ரூபாயில டீ குடிச்சிடலாம், சம்சாரம் சாப்பிட்டுலாம், 4 பேர் பஸ்ஸுக்கு போயிட்டு வந்துடலாம். நீங்க 2000 ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு வர வேண்டியதுதானே? நல்லா வருவோம் நாங்க. உங்க கூட வந்து இனி அவ்வளவுதான் அந்த மோதிரம் பெறும்ல, பத்திரமா போட்டிருக்கேன். இந்த காலத்துல 500 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு காலம் முடியாது. எங்களுக்கு இருக்க ரகத்துக்கு என்னென்ன ரகம் இருக்கு தெரியுமா? என்ன ரகம் உங்களுக்கு இருக்கு? எங்களுக்கு பட்டு சேலை இருக்கு, பட்டு பூனம் சேலை இருக்கு, பூனா சேலை இருக்கு, சில்க் பட்டு இருக்கு, காஞ்சி பட்டு இருக்கு, ஃபேன்சி சாரி இருக்கு. இப்ப சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். பெரிய லிஸ்ட் இருக்கு. நீங்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. நாங்களா? ஆமா. எங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு நார்ம வேட்டி, 2 ஆண்ட்ராய்டு இவ்வளவுதான் இருக்கு. உங்களுக்கு சொத்தே எங்களுக்கு அப்படி இல்ல. என்கிட்ட அது கூட ஆமா 3 பொட்டை பிள்ளை பத்தி வர செலவு பார்த்தா வேற இருக்காதுல. சேலை விதவிதமா அடிக்கிட்டா ரம்பா சேலை. ரம்பா என்னைக்கியா சேலை கட்டினா சொல்லுங்க? ரம்பா சேலையா? ரம்பா என்னைக்கு சேலை கட்டினா? அப்படியாக இருக்க. சரி சரி. ஆண்டவன் சிவபெருமான் படியிலக்கு போகும்போது படியளக்க புறப்படும் போது அம்மை பார்வதி என்னவள் சொல்கிறார். சரி எதுவுமே பேச மாட்டேன். ஓ வாயை திறந்து பேசாம வருவேன். வாயை போக்கிட்டு கூட அப்படியே போயிட்டு நான் அப்படியே வந்துருவேன். சரி அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானிடம் சொல்கிறார். சரி உடனே ஆண்டவன் சிவபெருமான் சரி சரி பார்வதி என்ன பகவான் உன்னை நான் அழைத்து செல்கிறேன். சரி நீ எதுவுமே பேசாம வாயை முடித்து சும்மா வரணும். கைலாசத்துல வாயை மூடுதே பாருங்க. ஆமா நீட்டு கைலாசத்துக்கு வாரது வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. சரி அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் படியிலக்க கிளம்புகிறார். சரி படியிலக்க கிளம்பும் போது ஆலமர தன்னதில என்ன நடக்கிறது தெரியுமா? சரி சரி ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமான் உலகி திரையெடுத்து படியிலக்க வாராரே ஆளாக்கி திரையெடுத்து படியளக்க ஆளாக்கி திரையெடுத்து படியளக்க படியளக்க
கைலாச மலையை விட்டு கிளம்பும் பொழுது அம்மை பார்வதியானவள் உலக்கு திணை எடுத்து குடிக்கிறாள். அப்படியே உடையவனார் கையிலே கொடுத்தார். ஆமா, சரி. ஆளாக்கு திணை எடுத்து ஆண்டவன் கையிலே கொடுத்தார். அப்படி கொடுக்கும் பொழுது ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு. பார்வதி கிளம்பியாச்சு. ஆமா, என படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியாலும் கிளம்பும் போது அம்மையாகப்பட்ட பார்வதியும் ஆண்டவன் சிவபெருமானும் படியளக்க புறப்பட்டாங்க. ஆமா, சரி. பகவானுடைய வாகனம் என்ன வாகனம்? என்ன வாகனம்? ரிஷப வாகனம், காளை மாடு. அப்படியா? ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு. என்னெல்லாம்? அவளுக்கு வாகனம் பல்சர், எங்க அப்பாவுக்கு ஸ்கூட்டி, தாத்தாக்கு ஸ்கூட்டி, சரி. ஏன்னா வயசான ரிட்டையர்டு ஸ்கூட்டி. முருகப்பெருமானுக்கு என்ன வாகனம்? வருமானி சொல்லு. முருகப்பெருமானுக்கு என்ன வாகனம் நீங்க சொல்லுங்க. பைலி. கரெக்ட், சரியான விடை. முருகப்பெருமானுக்கு அவர் பிள்ளையாருக்கு என்ன வாகனம்? எலி பெருச்சாடி. சரியான. மாரியம்மா, தந்தி மாரியம்மைக்கு என்ன வாகனம்? சிங்கவாகனம். சரியான. நம்ம ஊர்ல தப்பிக்க முடியாது. இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வாகனம். கைலாச மலையில இருந்து பகவானும் பார்வதியும் நாட்டிலுள்ள மக்களுக்கு படியளக்கணும். எல்லாரும் இருக்கும் படியளக்க வேண்டாம். கல்லுக்குள் இருக்கின்ற தேரை முதல் கருப்பையில் இருக்கக்கூடிய சிசுவுக்கா எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கும் எல்லா சிவசிந்திகளுக்கும் பரப்பன, ஊர்வன, நீந்துவன, தேவகணங்கள், பூதகணங்கள் என்ற அனைத்து உயிரினத்திற்கும் படியளக்க ஆதிபர சக்தியை அழைத்துக் கொண்டு பகவானும் பார்வதியும் எப்படிமா வராங்க? ரெண்டு பேரும் சரி உலகத்தில் படியளக்க வருகிறார்கள். படியளக்க வேண்டும் என்று அப்படி படியளக்க போகும்போது சரி ஆலமர தன்னதில ஒவ்வொரு உலகத்தையா விட்டு வராங்க. ஆமா, வாயு லோகம், வர்ண லோகம், ஒவ்வொரு உலகத்திலும் யார் யாரெல்லாம் இருக்கா? வாயு லோகத்துல வாயு பகவான், சரி. அடுத்து வர்ண லோகத்துல வர்ண பகவான், இந்திர லோகத்துல யாரெல்லாம் இருப்பா? இந்த லோகத்துல யாரெல்லாம் இருக்கிறாமா? இந்திராணி, பார்க்கடல்ல பரந்தாமன் லட்சுமி, மகாலட்சுமி, யமலோக பட்டணத்துல யமதர்ம, யமதர்மராசா இருக்காரு. இப்படி ஒவ்வொரு உலகத்தையா விட்டு எங்க வராங்க? அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். ஆமா, ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானும் உலக்கு திணை எடுத்து 4 திணை எடுத்து ஆளாக்கு திணை எடுத்து படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று கைலாச தன்னை விட்டு பூலோகத்திற்கு வருகிறார்கள். அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும் பொழுது ஆலமர தன்னதில என்ன நடக்கிறது தெரியுமா? ஆலமர தன்னதில என்ன நடக்கிறது? ஆலமர தன்னதி அம்மை பார்வதியானவளும் படியளக்க கிளம்பும் போது ஆலமர தன்னதியில ஒரு அழகான ஆண் குழந்தை. அழகான ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை. இப்ப ஆலமரத்துல அதிசயமா இருக்கு. ஆலமரத்துல ஆலமரம் தான் பார்க்கணும் மாத்திரம் சொல்லிருக்கோம். சரி, ஆலமரம் தான் காய்க்கும். சரி, ஆலமரத்துல ஒரு அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை காய்ச்சிருக்கான். காய்க்கல தத்தா, ஆலமர தன்னதியில. அப்படி விவரமா சொல்லுங்க. ஆலமர தன்னதியில இந்த ஆம்பளை பையன் என்ன செய்யலாம்? 10 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த வயசு பையனுக்கு 10 வயசு இருக்கும். ஆமா, எங்க அப்பா அம்மாக்கு. சரி, இருக்கட்டுமே. ஆமா, வயசு குறைஞ்சிட்டே வருது. எங்க அப்பாவுக்கு வயசு குறைஞ்சிட்டே வருது. அசையா இருக்கு. சரி, இருக்கட்டும். ஆமா, எங்க அப்பா மாதிரி ஒரு 10 வயசு பையன், ஒரு அறியாத 10 வயசு சின்னஞ்சிறு பாலகன். ஆமா, ஆடு மாடுகளுக்காக குலை வெட்ட வேண்டும் என்று கொலை கொப்பை வெட்டணும் சொல்லி முனிக்கோப்பில் இருந்து கொண்டு அடிக்கொப்பை வெட்டினா என்னத்துக்கு ஆகும்? எப்படி இன்னொரு சொல்லுங்க. முனிக்கோப்பில் இருந்து கொண்டு அடிக்கொப்பை வெட்டினா என்ன ஆகும்? மரம் சீக்கிரம் பொத்துன்னு கீழே விழும். மரம் பொத்துன்னு கீழே விழும். மரத்துக்கு மேல அவன் ஒண்ணு கிடப்பான். அவன் தானே வெட்டுதான்.
ஆமா சரி. இந்த முனிக்கொப்பில் இருந்து கொண்டு அடிக்கொப்பை வெட்டினான். முனிக்கப்பல இருந்து அடிக்கப்ப வெட்டுதான். உடனே பார்த்தால் பார்வதி. எல்லாரும் அடிக்கப்பல இருந்தா முனிக்கப்ப வெட்டுவாங்க. இந்த சின்ன சிறு பையன் அறியாத பையன் முனிக்கப்பல உட்கார்ந்துட்டு அடிக்கப்ப வெட்டுதான். சரி. உடனே பார்த்தால் அம்மை பார்வதி ஆனவள். என்னாச்சு? ஆண்டவர் பகவானே, படியளக்கும் பகவானே, அந்த சின்ன சிறுவனை காப்பாற்றுங்களே. யாரு பச்ச பிள்ளையோ பிள்ளையை காப்பாற்றுங்க சுவாமி. ஆமா. சரி. உடனே சொன்னார் பகவான். எப்படியம்மா? பார்வதி சுவாமி, நீ என்ன சொல்லிட்டு என்கிட்ட என் கூட வந்த? என்ன சொன்ன? என்ன சொல்லிட்டு வந்த? கைலாசத்தை வச்சு ஒரு வார்த்தை நான் வாய் திறந்து பேசப்பட்டு உங்க பின்னாலும் வரணும்னு சொன்னேன். இப்பமா அப்படித்தான் வரணும்னு நினைச்சேன். பாருங்க, ஆரம்பத்து மேல பாருங்க, யாரு பத்த பிள்ளையோ முனிக்கப்பல இருந்து அடிக்கப்பட்டு நம்ம பொத்திரிக்கை விழுந்துருவாங்க. பார்வதி, எனக்கு மனசு சங்கடமா இருக்குங்க. பார்வதி, இதுக்குத்தான் நான் உன்னைய கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். பொம்பளையாளி இப்படித்தான் சொல்லுவாங்க, நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவாங்க. சத்தியம் பண்ணுவாங்க. ஆமா. ஆனா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சத்தியமும் மறந்து போயிரும், சக்கரை பொங்கலும் மறந்து போயிரும். இதுதான் உண்மை. ஆமா. அப்படியாதான் இந்த பார்வதி கதையும். பார்வதி அது போல அடம்பிடிக்கிறான். ஆமா. அதை வச்சு வாயில வந்து பேச மாட்டேன்னு சொன்னா வந்து ஆலமரத்தை பார்த்தோன்னே தனக்கு மனசு மாறு. ஆமா. சரி. உடனே என்ன சொல்ற? ஆண்டவன் சிவபெருமானிடம் அம்மை பார்வதி ஆனவள் சொல்கிறார். இந்த பார்வதி என்ன சொல்றா? ஐயா படியளக்கும் பகவானே, ஈசனே சிவபெருமானே, நீங்கள் அந்த சின்ன சிறுவனை காப்பாற்ற வேண்டும். யாரு பத்த பிள்ளைய உடனே காப்பாத்துங்க சுவாமி அப்படி என்று சொல்ல உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். படியளக்கும் சிவபெருமான் என்னமா சொல்கிறார்? அடியே பார்வதி, சுவாமி, அந்த சின்ன சிறு பாலகன் என்ன சுவாமி கீழே விழும்பொழுது, ஆலமரத்திலிருந்து கீழே விழும்போது அப்பா என்று சொன்னால் ஆண்டவன் நான் போய் காப்பாற்றுகிறேன். அப்பான்னு சொல்லி விழுந்தா நான் போய் காப்பாற்றுன்னு சொன்னாரு பரமசிவா. அம்மா என்று சொன்னால் ஆதிசக்தி நீ போய் காப்பாற்று. நான் போய் பிள்ளைய காப்பாத்துறேங்க. ஆமா. சரி. ஆனா அந்த சின்ன சிறு பாலகன் எப்படி விழுந்தான் தெரியுமா? இந்த அறியாத பாலை என்ன சொல்லி விழுந்தாங்க? செத்தேன் என்று விழுந்தான். வாய்ப்பே கீழே விழும்போது அம்மான்னு சொல்லக்கூடாது. அம்மான்னு சொல்லியிருந்தா அறிவுரா சக்தி பார்வதி பைபிளையை கை கொடுத்து காப்பாத்திருப்பான். இல்ல அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பரமசிவம் பைபிளையை காப்பாத்திருப்பாரு. ஆமா. இவன் ஆலமத்திலிருந்து கொப்பு பறிஞ்சு விழும்போது செத்தேன்னு விழுந்தான். என் பாய்ப்பைய பொத்துன்னு விழுந்தா பொட்டு பொறுத்து தெக்க போயிட்டான். அதுக்குதான் தாத்தா தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க. சொன்னது சரியான பாயிண்ட். ஆமா. தவளை வாயாலே கெட்டு போயிடும். நல்லது பேசுறது நம்ம வாய்தான், உண்மைதான். கெட்டது பேசுறது நம்ம வாய்தான். அதான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு வாழ்வும் தாழ்வும் வாயில தான் இருக்கு. பல்லாக்கு ஏறது இந்த வாய் தான், பல்லாக்குல ஏறது இந்த வாய் தான், பல்லு உடம்புறது இந்த வாய் தான். இப்ப ஒரு பொம்பளை 4 பேர் உட்காந்து பீடி சுத்துதான்னு வச்சுக்கோங்க. சரி. 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு காப்பி குடிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேர் பீடிச்ச இடத்துல ஒரு அம்மா எழுந்து காப்பி குடிக்க போறாங்க. சரி. அந்த 3 அம்மா என்னமா பேசுவாங்க? இந்த 3 பேர் என்ன சொல்லுவாங்க? எச்சு போன அம்மா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இவெல்லாம் ஒரு மனுஷியாகும், இவெல்லாம் எத்தனை குழு எடுத்திருக்கா, ஒரு குழுவாவது கட்டியிருக்காளா, வேற என்ன பொம்பளை, இந்த மில்களுக்கு தேவையா, இந்த சேர விளக்கு தேவையா அப்படின்னு பேசுவாங்க, கம்மல் விளக்கு தேவையா அப்படின்னு பேசுவாங்க. சரி. அந்த 3 பேர் இருக்காங்க பத்தியலா? 3 பேர் இருப்பாங்க. அந்த 3வது அடுத்தவள எந்திரிச்சு போறான்னு வச்சுக்கோங்க. 3ல 1 எந்திரிச்சு போவான், அடுத்து 2 இருக்கும். அந்த 2ம் பேசும், அவங்க பேசுவாங்க. இவெல்லாம் ஒரு மனுஷி, இவெல்லாம் ஒரு மனுஷனே, இவ அவளை சொல்லுதான், இவெல்லாம் இந்த நாட்டுல இருக்கணுமாங்க இவ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. அடுத்து வந்து எச்சு போறான்னு வச்சுக்கோங்க. 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருப்பாங்க. அவங்க பேசுவாங்க, என்ன இவளுக்கெல்லாம் இருக்க வாழ்வுக்கு இவன் அங்க இங்கே அலையணுமாங்க, இவருக்கெல்லாம் நல்ல புருஷன் கிடைச்சா உலகத்துல வச்சிருப்பாங்க. 80 பெரிய கடை வாங்கி வட்டிப்படி போட்டிருக்கான், 80 சல்லி கடாயை போட்டிருக்கான், இவெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. வாயை படிச்சு அப்படிதான் பேசுவாங்க. அப்போ அந்த வாய் எப்படி எல்லாம் பேசுது பத்தியலா? வாய் அப்படியும் பேசி இப்படியும் பேசும், இருக்கும் போது ஒரு பேச்சு, இல்லாத போது ஒரு பேச்சு. அப்ப எதுவா இருந்தாலும் நன்மதன்மை இருந்தாலும் இந்த வாய் வந்து நல்ல வார்த்தை பேசணும். ஆமா. கஷ்டப்பட்டாலும் சரி, வசதி வந்தாலும் சரி, சரி, இந்த வாயை கொண்டு நல்ல வார்த்தை பேசணும், பேசியே சமாளிக்கணும். அம்மான்னு சொன்னானா இல்ல அப்பான்னு சொன்னானா? ஆமா. வாயாலே அவன் கெட்டு போயிட்டான். அப்ப தவளை தன் வாயால் கெடும். சரி. நம்ம வாழ்வதும் நம்ம வீழ்வதும் நம்ம வாயால தான் இருக்கிறது, வாயால தான் இருக்கு. ஆமா. அப்படி என்று சொல்லி அந்த சின்ன சிறு பாலகன் செத்தேன் என்று விழுந்தான். உடனே ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானும் அந்த சின்ன சிறுவனுக்கு மோட்சத்தை கொடுத்து பிள்ளைக்கு மோட்சத்தை கொடுத்தார்கள். பூலோகத்தில் படியிலக்கு கிளம்பினார்கள். பகவானும் பார்வதியும் மீண்டும் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா. அப்படி படியிலக்கும் போது பார்க்கடல் தன்னதில பறிந்து வந்த பாறையில என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கிறது?
நாட்டிலேயே நல்ல நாடு நாவலர்கள் புகழ் நாடு. சரி, பார்க்கடல் கண்ணதில பறிந்து வந்த பாறையில சரி யார் தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? யாரம்மா தவம் இருக்கின்றார்கள்? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழ் நாடு, கோடமேல பொழியும் நாடு, பொழியும் நாடு, இந்த சென்றல் வீசும் நாடு, வீசும் நாடு, சுமந்தல் விளையும் நாடு, விளையும் நாடு, திருவாச்சி மலரும் நாடு, மலரும் நாடு, ஆடியிருந்து விளையாடுவோம், விளையாடுவோம், தோகை விரித்தாடுவோம், விரித்தாடுவோம், கைப்பில மரமும் போல மரம் போல தோகை இருக்கும் நாடு, இருக்கும் நாடு, நாடு எல்லாம் பேரழகு, நாடு எல்லாம் பேரழகு, நாகலோகம் அந்த நாகக்கூட்ட தலைவராக நாகராஜ நாகக்கண்ணியா ஆண்டவனை தான் நினைத்து குழந்தைக்காக தவம் இருந்து பார்க்கடல் கண்ணதில அறிந்து வந்த பாறையில பகவானை நினைக்க வேண்டும், பாரதவம் செய்ய வேண்டும், ஈசனை நினைத்து வந்தால் எதுவுமில்லை கிடைக்கும் என்று பகவானை தான் நினைத்து, பகவானை தான் நினைத்து பாரதவம் நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, நாவலர்கள் புகழனார், கோடமல பொழியும் நாடு, குளிர்ந்து தென்றல் காட்சி வீசும் நாடு, தென்றல் காற்று வீசினாரு. நாடு எல்லாம் பெயர் படைத்த நாகலோக பட்டணத்தில் அந்த நாகலோக பட்டணத்திலே நாகக்கூட்ட தலைவராக யாரம்மா? நாகமுடி ராஜமன்னனும் நாகமணி ராசி மன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியும் பெண்கொடியும் ஒரு குழந்தைக்காக ஒரே ஒரு பிள்ளைக்காக பகவானை தான் நினைத்து பாரதம் செய்து வருகிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி அப்படியே தவம் இருந்து வருகிறார்கள். ஈசனை நினைத்து வந்து சரி, இருந்து தவம் செய்து வருகிறார்கள். இருந்து தவம் செய்து வருகிறார்கள். ஆமா, சரி, பார்க்கடல் தன்னதியில என்னம்மா? பழிந்து வந்த பாறையில பாறையிலே பகவானை தான் நினைத்து பாரதவம் செய்து வருகிறார்கள் இரண்டு பேரும். ஒரு பிள்ளைக்காக 2 பேரும் தவம் இருக்கிறார்கள். ஆமா, சரி, அப்படியாக தவம் இருக்க என்னம்மா? ஆண்டவன் சிவபெருமானும் சரி, அம்மை பார்வதியானவரும் பார்வதா தேவியும் பூலோகத்தில் படியிழக்க வரும் பொழுது சரி, பார்க்கடல் தன்னதியில என்னம்மா என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த பார்க்கடல என்னமா நடக்கிறது? பார்க்கடல் தன்னதியில பழிந்து வந்த பாறையில ஆண்டவன் சிவபெருமான் படியிழக்க வரும் பொழுது அவனுடைய நாமத்தையும் ஆதிசக்தி காதில் கேட்டார், பகவானுடைய மந்திரத்தை அகதிய காதில் கேட்டார், ஆண்டவனே பகவானே மந்திருக்கு சங்கரனே ஈஸ்வரனே இறையோனே வல்லுடைய நாமத்தையும் ஆரோக்கிய ஒட்டிக் கொண்டு ஈஸ்வரிட சொன்ன போது அந்த வார்த்தை காதில் அந்த வார்த்தை காதில் ஆண்டவரும் யாரு இப்பவும் பாருங்க, எப்படி ஆண்டவன் சிவபெருமானிடம் என்ன சொல்லிட்டு வந்தா அம்மை பார்வதியானவன்? என்ன சொல்லிட்டு வந்தா? ஆண்டவா பகவானே, என் படியாளுக்கும் பகவானே, நீங்கள் படியிறக்க போகும்போது நான் எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தல்லாம். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லித்தானே வந்தா பார்வதி. இப்ப என்னெல்லாம் பேசுதா பத்தியெல்லாம். வாயில் என்னதான் வருது பாருங்க. ஆமா, சரி, ஆண்டவன் சிவபெருமான் ஆமா பூலோகத்தில் உள்ள
மக்களுக்காக படியளக்க வரும் பொழுது எல்லா உயிருக்கும் பரமசிவம் படியளக்க வருகிற போது நாளை தினை எடுத்து நாடு எல்லாம் படியளக்க வருகிறார். உரிய தனி எடுத்து உலகமெல்லாம் படியளக்க வருகிறார். படியளக்க வரும் பொழுது சரி அம்மை பார்வதியானவள் வந்து கொண்டிருக்கும் பொழுது என்னம்மா சிவனாருடைய நாமத்தை காதில் கேட்டார். சிவபெருமான் நாமத்தை காதில் கேட்டால் இந்த சிவபெருமானுடைய நாமம் என்ன தத்தா? அதான சிவபெருமான் நாம என்ன? ஜெய் ஸ்ரீராம். சும்மா இல்லையா? என் சிவபெருமான் நாம என்ன நாம? என்ன நாமம்? திருச்செந்தூர் மாலை போட்டுப்பான்னு நினைக்கிறேன். அது இல்லையோ? அது முருகப்பெருமான் நாமம். ஓ சாமியே சரணமையப்பா. ஆமா சிவபெருமான் நாம என்ன நாமம்? என்ன நாமம்? சரணமையப்பா. நீங்களா அமெரிக்கா போட்டு ஆளியா? ஏன் சிவபெருமான் நாம என்ன நாமம்? என்ன நாமம்? ஓம் நமச்சிவாய. ஆமா. ஓம் நமச்சிவாய. ஆமா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆமா. இதான் சிவபெருமானிய நாமம். ஆமா. உடனே ஆண்டவன் சிவபெருமான் சரி அம்மை பார்வதியானவளும் படியிலக்க வரும் பொழுது சிவபெருமானுடைய நாமத்தை ஆமாமா ஆதிசக்தி காதில் கேட்டார். என் சிவகாமி சுந்தரி ஆதிபராசக்தி காதிலே கேட்டார். ஆமா சரி பகவானுடைய மந்திரத்தை என்னம்மா பார்வதியால் காதில் கேட்டார். பார்வதி காதிலே கேட்டுட்டார். உடனே அம்மை பார்வதியானவள் ஆமா ஆண்டவன் பகவானே என் படியளக்கும் பகவானே அமர்ந்திருக்கும் சங்கரனே ஆமா அம்மையா ஈஸ்வரனே இறையோனே எங்கு நிறைந்தவனே சிவபெருமானே உங்களுடைய நாமத்தை யாரோ ஒழித்துக் கொண்டு இருக்கிறார்களே. அங்க வாங்க தெற்க பாருங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அங்க பாருங்க தெற்க பாருங்க. தாத்தா நல்ல மந்திரம் வருதா? நான் வில்லுநாளைக்கு மந்திரம் போனேன். அப்படியா? தாத்தாக்கு சைடு ஓம் சுக்லாம் நமக. ஓம் தாரக நமக. ஓம் தேங்கா நமக. பழம் நமக. பச்சரிசி நமக. புழுங்கரிசி நமக. சாம்பார் பொடி நமக. அத்தப்பொடி நமக. சுவாக. எல்லாரும் ஒரு வீட்டுக்கு கொண்டு போறேன் கேட்காரு. நான் கணவரி ஹோமம் வளர்க்க போறேன். ஆமா தாத்தாக்கு சைடு பிசினஸ். கரெக்ட் கரெக்ட். ஆமா அப்படியாக இருக்க சரி ஆண்டவன் சிவபெருமானிடம் அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? உங்களுடைய நாமத்தை யாரோ ஒழித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பகவானே. ஆமா சுவாமி. உங்களுடைய மந்திரத்தை யாரோ சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல துதி பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். சரி எப்படி சொல்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? நகலோகப்பட்ட கூட்ட தலைவராக ஆண்டவனை தானினைத்து வசி செய்வார் பகவானை தானினைத்து தாரதாவம் செய்வார் ஈசனை தானினைத்து தாவம் செய்வார் என்று சொல்லி ஈஸ்வரியா சொன்னார். அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். இந்த பார்வதி வாய் திறந்து என்ன சொல்றா கவனமா கேளுங்க. என்ன சொல்கிறார்? என்ன சொல்ற? ஆண்டவன் சிவபெருமானே என் படியாளுக்கும் பகவானே உங்களை நினைத்து யாரோ தவம் இருக்கிறார்கள் அல்லவா? என் பெரியா சொல்றாங்க பார்வதி நமக. பார்வதி நமக சொல்றாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயன்னு ஒன்பதான் பெருசா பேசுறாங்க உலகத்துல. நீங்க தானே பெரிய ஆளு. அங்க வாங்க தெற்க வாங்க ஒரே சத்தம் 9 தான் சத்தம் கேக்கு. ஆமா சரி. ஏன்னா அவர் தானே எருவு முதல் யானை வரை 8 லட்சம் கோடி ஜீவராசிகளை அவர் தானே படைத்துள்ளார். அவர் தானே எல்லா உயிருக்கும் படி அளக்காரு. இப்ப நம்மளே படைச்சது அவர் தானே. அவர் தான் படைச்சாரு. நம்மளை எதுக்கு படைச்சாரு? எதுக்கு? நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழணும்னு படைச்சாரு. அதான் உண்மையா ஒற்றுமையா வாழணும்னா படைச்சிருக்காரு. ஆனா நம்ம அப்படி வாழணுமா? என்ன செய்ய முடியலையே. முடியலையா? என்ன ஒற்றுமை இல்ல சொல்லுங்க பாப்போம். எவன் குடியே எவன் கெடுக்கலான்னு அழைதாங்க. யாரை யார் கெடுக்க? ஆமா. மாமியாரை பத்தி மருமக குறை சொல்ல. ஆமா. மருமகளை பத்தி மாமியார் குறை சொல்ல. வீட்டுக்குள்ளே இவ்வளவு போராட்டம் நடக்க. கணவனை பத்தி மனைவி சொல்ல. மனைவியை பத்தி கணவன் சொல்ல. சரி ரெண்டு பேரும் பத்தி பக்கத்து வீட்டு வேற நம்ம வீட்டுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே வேற எப்படி நம்ம எல்லாரும் ஒற்றுமையா வாழ முடியும்? சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒற்றுமை இருக்கணும். ஆமா. அண்ணன் தம்பியே ஒற்றுமை இல்லாம இருக்காங்க. ஆமா. ஒரு வாரம் எங்க வீட்டு பக்கத்துல அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை. சரி நல்லா கேளுங்க. இந்த பக்கம் 5 சென்ட் இடம், இந்த பக்கம் 5 சென்ட் இடம். சரி. மத்தியில ஒரு வரப்புல ஒரு மரம் நீக்கி கொடுக்காப்படி மரம். சரி. அண்ணன் எனக்கு தான் சொல்றாங்க. சரி. தம்பி எனக்கு தான். மரம் யா மரம் கூட 5 சென்ட் இடம், 5 சென்ட் இடம். மத்தியில கொடுக்காப்படி மரம். அவன் எனக்குங்க, இவன் எனக்குங்க.
2 பேரும் சண்டை போட்டு ஸ்டேஷனுக்கு போயாச்சு. சரி. கடையில வக்கீல பிடிச்சாச்சு. கோர்ட்டுக்கு போறாம அலையிறாங்க. சரி. இதுவரை 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. சரி. ஒரு ஆள் 2 லட்சம் செலவு. சரி. 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியாச்சு. சரி. கொடுக்காவளி முறை எவ்வளவு காணும் தெரியுமா? எவ்வளவு காணும்? வியாபாரி விட்டா 1500 ரூபாய் கொடுக்கும். மொத்தமே எவ்வளவுதான் கிடைக்கும்? 1500 ரூபாய் மரம் காணும். சரி. 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியாச்சு. 4 லட்சமே இடத்துல விற்க வேண்டியதான். ஆமா, அது விற்கதான் போறான். அப்ப அண்ணனுக்கு எந்த ஒற்றுமை இருக்கு? அப்படி ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை ஆகாது. அப்படி சொல்லுங்க. ஆனா நாகராஜன நாகக்கண்ணியும் அப்படி அப்பு நல்ல சிலைகளுக்கு குமிஞ்சு கிடக்கும். எங்க பார்த்தாலும் ஒரே துணிமணியா தான் கிடக்கும். செருப்பா கிடக்கும். பொட்டா கிடக்கும். ஆமா, அப்படியாக இருக்க சரி. அட்டகால் 8 பேர்களுக்கும் ஆமா 1 வயசாச்சு 2 வயசாச்சு. சரி. 3 வயசாச்சு. 3 வயசுல முடியிறக்கி காது குத்தியாச்சு. 3 வயசுல மொட்டை போட்டாச்சு. ஆமா. சரி. 4 வயசாச்சு. சரி. அங்க எங்க நடந்தோடி ஓட ஆரம்பிச்சாச்சு. ஓடுது. ஆமா. சரி. அந்த காலத்துல 4 வயசுல பிள்ளை நடந்திருக்கான். சரி. இந்த காலத்துல 6 மாசத்துலயே பிள்ளை நடந்துரும் போல. அது எப்படி நடக்கும் 6 மாசத்துல? இப்ப அந்த காலத்துல வருது. ஆமா, 6 மாசத்துல எப்படி நடக்கும்னு? எப்படி நடக்குமா? ஆமா, பேபி வாக்கர் இருக்குல்ல. ஓ, வண்டியில தூக்கி போட்டுருவாங்க. ஆமா. அது பாட்டுக்கு எடுத்துட்டு போவோமோ? பாடு ஒரு வரையில இழுத்துட்டு போவோம். சரி. மேல மிச்சம்ல அதான் கேட்க அது பாட்டு போவோம். இப்ப ஒரு பட்டன் மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த பிள்ளைய அப்படி திருப்பணும்னா ஒரு பட்டன். ஓ சரி. இப்படி திருப்பணும்னா ஒரு பட்டன். மேல மிச்சம்ல இந்த பையன் இல்லையா? இப்ப பேர்பட்ட அழகு. அப்ப எவ்வளவு அழகா இருப்பா பாத்துக்கிடுங்களேன். அம்மா அழகா சொல்லணும்னா நமக்கு ஆயுஷே போதாது. ஆமா. சரி. அப்படியாக இருக்க என்னம்மா நாகலோக பட்டணத்தில் அட்டகால் 8 பேர்களும் அழகுடனே இருக்கிறார்கள். அழகா சொல்லணும்னா நம்ம அழகான பெண்கள் இவர்கள் கைலாசத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்ல ஆண்டவன் அவர்களுக்கு வரத்தை கொடுத்து முப்புற காட்டிலே கோட்டை போட சொன்னார். முப்புற காட்டிற்கு வேளாள பூதப்படைகளோடு வந்து கோட்டை போட்டார். அப்படி கோட்டை போட்டு இருக்க மச்சரிசி வனத்திலே மகிழாசுரன் ஆண்டு வருகிறான். கொடுமையாட்சி செய்து வருகிற மகடன் ஆண்டவரை நினைத்து சாகாத வரத்தை வாங்கினான். அவனை அழிக்க வேண்டும் என்று அட்டகாலி 8 பேர்களை அழைத்து ஆண்டவன் அவர்களை அங்கே அழிக்க சொன்னார். மகடாசுரர் ராட்சதனை அழைத்து வந்தால் என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னார். சரி என்று சம்மதித்தார். மகடனை அழித்து சிங்கமுக வாகனமாக மாற்றி அட்டகாலி 8 பேர் கைலாச மலைக்கு வந்தார். கைலாச மலையை ஆண்டவன் சிவபெருமான் சிறு குழந்தையாக பார்வதி மடியிலே இருக்க பாரி பிடித்து வைத்தார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் வைரவனாக வடிவமெடுத்தார். அந்த சுரூபத்தை வைரவ சுரூபமாக்கி இரத்தவரி கோலத்தோடு நீங்க வந்ததுனால உங்களுக்கு கைலாசத்தில் இடமில்ல, பூலோகம் போங்க அப்படி என்று சொல்ல ஆக்கு வர அழைத்து வர கொண்டு வர வெள்ளு வரும் முத்து வரங்களை எல்லாம் வாங்கிக் கொண்டு என் சந்தி மாரியம்மா அட்டகாலி 8 பேர் வைரவ சாமியோடு உடனே பூலோகம் போக வேண்டும் என்று எங்க வருகிறார் தெரியுமா? நம்ம பூலோகம் போக வேண்டும் என்பதாக சந்தி மாறி அட்டகாலி 8 பேரும் காசியில தீர்த்தமாடி அங்கிருந்து பயணமாகி மதுரை என்ற கணபதியில மீனாட்சியை சேர்வு செய்து சங்கர கோயிலில சங்கர நைனர் கோமதிய சந்தோஷமா சேர்வு செய்து அந்த சங்கர கோயில் விட்டு குற்றால தீர்த்தமாடி குற்றால நாளையும் கொள்கை மொழிய சேர்வு செய்து எனக்கு நல்ல முகமாக தென்காசி சென்னை விட்டு வாராரே ஒரு முகமான இசாந்து தர்சந்து விஸ்வந்து சரி அப்படி அவர்களும் சரி அவர்கள் குடும்ப நல கோத்திரங்களும் தொழில் வளங்களும் சென்னை
வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறை. ஆமா, வெற்றிக்குமார் பரம்பரை 7வது தலைமுறை. எனக்கு வில்லு பாட்டு படிக்க வாய்ப்பு கொடுத்த ஊர் பொதுமக்கள் அவர்களுக்கும் அடுத்த வருஷத்துல 2 நாளோ 3 நாளோ உனக்கு இருக்கு. ஆமா, கண்டிப்பா வரணும். சரி. நாட்டாமை அவர்களுக்கும் சரி, வரிக்காரர்களுக்கும் சரி, நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டே சரி, எங்கள் வில்லிசையை நாங்கள் நிறைவு செய்கிறோம். தற்காலிகமாக நிறைவு செய்து விடைபெறுகின்றோம்.